வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் வெரிலாக். இதுல வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்க போறோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட். நேம்லயே இருக்கு கண்டிஷன், அதாவது கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுறது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ண அதே இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் நாமளும் இங்க யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் எவால்வேட் பண்ணுவோம். அது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்கான கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் வந்து நமக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதுல வந்து எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து வேணும்னா எல்ஸ் பார்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெறும் இஃப் மட்டும் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிகின் எண்ட், அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன் இந்த லூப்பிங் கான்செப்ட், ப்ரொசீஜரல் பிளாக்ல எல்லாம் சொல்லியிருப்பேன். மோர் தென் ஒன் லைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிகின் எண்ட் யூஸ் பண்ணணும். அதேதான் இங்கேயும். இப்ப இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால பிகின் எண்ட் யூஸ் பண்ணல. இதுல வந்து மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நம்ம பிகின் எண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்ல என்ன, கண்டிஷன் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இஃப் கண்டிஷன் இல்ல, இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலாம், எல்ஸ் இஃப் போடலாம். இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், எல்ஸ் இஃப்னு போட்டு கடைசியா நம்ம வந்து எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4x1 மக்ஸ். ஆல்ரெடி 4x1 மக்ஸுக்கான வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக, இஃபெல்ஸ் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இஃபெல்ஸ் வந்து ஜென்ரலாகவே ப்ரொசீஜரல் பிளாக்ல தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஆல்வேஸ் பிளாக் ஆர் இனிஷியல் பிளாக்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்வேஸ் ஆர் இனிஷியல் பிளாக் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், பிஹேவியரல் மாடலிங்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதான் இங்கே எழுதியிருக்கேன், பிஹேவியரல் மாடலிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து 4x1 மக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 இன்புட் இருக்கும், செலக்ஷன் லைன் 2 இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ செலக்ஷன் லைன் பாருங்க, S1 S0 ரெண்டுமே 0 இருந்தா I0 வந்து அவுட்டோட கனெக்ட் ஆகும். இதே வந்து 0 1 இருந்தா I1 வந்து அவுட்டோட கனெக்ட் ஆகும். 1 0 இருந்தா I2 வந்து அவுட்டோட கனெக்ட் ஆகும். இந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. 1 1 இருந்துச்சு என்ன ஆகும், எல்ஸ் போட்டேன், எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு நம்ம என்ன அர்த்தம், I3 வந்து அவுட்டோட கனெக்ட் பண்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வேணா நம்ம கண்டிஷன் மாதிரி கூட போடலாம், நம்மளோட இதுதான். நான் இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட். கேஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா சீல நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணிருப்போம் இல்லைங்க, அதே தான் இங்க வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ற அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற லிஸ்ட்ல மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகல அப்படின்னா என்ன ஆகும், டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நமக்கு மேட்ச் ஆகல, நம்ம கொடுத்துக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து லிஸ்ட்ல வந்து மேட்ச் ஆகல, டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல அப்படின்னம்னா அந்த கேஸை விட்டு வெளியே வந்துடணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கேஸுக்கு ஒரு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். மோர் தென் ஒன் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் அலோட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. கேஸ், கேஸ் எக்ஸ், கேஸ் இஜெட்னு சொல்லி 3 டைப் இருக்கு. இப்போ கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே வேல்யூ லிஸ்ட்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 0 கொடுக்குறோம், இங்கேயும் 0 அப்படியே எக்ஸாக்ட் மேட்ச் இருந்தா மட்டும்தான் அதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதே நீங்க 0 1 கொடுத்தோம்னா 0 1 நீங்க இருந்தா எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா டிஃபால்ட். இதே 1x கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதே 1x இங்க இருக்கணும், அதாவது எக்ஸாவே தான் இங்க இருக்கணும். இசட்னு கொடுத்தோம்னா இசட்டாவே தான் இங்கே இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து அதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதே கேஸ் எக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எக்ஸ் இஜெட் அது என்ன பண்ணிக்கும், டோன்ட் கேரா கன்சிடர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து எக்ஸ்பிரஷன்ல வந்து ஒரு 1x கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா 1 1 எக்ஸாம்பிளுக்கு 1 1 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1xன்னு இருக்கு. எக்ஸ் என்னவா கன்சிடர் பண்ணிக்கோ, அது டோன்ட் கேர்னு சொல்லிட்டு, டோன்ட் கேர்னு என்ன அர்த்தம், 0வும் இருக்கலாம் 1ஆவும் இருக்கலாம். அப்ப இந்த 1xம் 1 1 ஈக்குவல் தான். ஏன்னா அந்த எக்ஸ்ன்ற இடத்துல 0வும் வரலாம் 1ம் வரலாம். 1 வந்தா என்ன அர்த்தம், 1 1 மேட்ச் ஆயிருமா. அப்ப அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம கேஸ் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதே நீங்க கேஸ் இஜெட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெறும் இஜெட்டை மட்டும் தான் டோன்ட் கேரா யூஸ் பண்ணும், எக்ஸை வந்து டோன்ட் கேரா கன்சிடர் பண்ணாது. எக்ஸை ஆஸ் இட் இஸ் எக்ஸாவே தான் அது கன்சிடர் பண்ணும். இதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ சின்டெக்ஸ் பாருங்க, இந்த மாதிரி எப்பயும் போல கேஸ் யூஸ் பண்ணி என் கேஸ் போடுவோமா. நெக்ஸ்ட் வந்து இதுதான் லிஸ்ட், இந்த கேஸ் ஐட்டம்ன்றத நம்ம லிஸ்ட்னு சொல்லுவோம். இங்க வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், இதே நம்ம மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணா பிகின் எண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இதே 4x1 நான் கேஸ் யூஸ் பண்ணி எழுதிருக்கேன், நார்மல் கேஸ். கேஸும் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆர் இனிஷியல் பிளாக் தான் எழுதி ஆகணும். இப்போ பாருங்க, இப்போ செலக்ஷன் லைன் வந்து
மக்ஸ் செலக்ஷன் லைன் இருக்கும்ல 0 0 நான் பாஸ் பண்றேன். அப்ப அது எத மேட்ச் ஆகும் ஃபர்ஸ்ட் இது மேட்ச் ஆயிருமா 0ன்றது மேட்ச் ஏன்னா 2 எக்ஸா பிட் ஆஃப் 0 தான் 0 0. சோ மேட்ச் ஆயிரும். அப்ப அது கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன? அவுட் ஈக்குவல் டு I0. I0ன்றது அவுட்டோட கனெக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்ப செலக்ஷன் லைன்ல வந்து நான் 0 1ன்னு பாஸ் பண்றேன். இங்க எழுதியிருக்கேன் செலக்ஷன் லைன் 2 பிட். சோ 0 1ன்னு நான் பாஸ் பண்ணினா நமக்கு என்ன ஆகும்? இந்த லைன் மேட்ச் ஆகும். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இதுதான் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த 0 1 2 3ன்னு போட்டிருக்கேன் கோலன் வச்சு இததான் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இங்க இருக்கிற லிஸ்ட்ல மேட்ச் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப எங்க இடத்துல வந்து நான் வந்து 1 0 அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 0ன்னு அர்த்தம் 2. சோ இங்க வந்து 2ன்றது மேட்ச் ஆயிருமா? அப்ப என்ன ஆகும்? I2 வந்து அவுட்டோட கனெக்ட் ஆகும். இதே வந்து 1 1 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? 3ன்றது மேட்ச் ஆகும். நான் வந்து உங்களுக்கு வந்து இங்க பைனரில சொல்றேன். ஏன்னா இங்க பிட்ல நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சும்மா பைனரில சொல்றேன். இதே நீங்க வந்து இத டெசிமலாவும் நான் பேசலாம். இங்க நான் 3ன்னு குடுத்தேன்னா 3 வந்து இங்க இருக்கு. இதோட மேட்ச் ஆகும். மேட்ச் ஆனா என்ன ஆகும்? I3 வந்து அவுட்டோட கனெக்ட் ஆகும். மக்ஸ் ஆப்பரேஷன் அப்படியே வொர்க் ஆகுதுங்களா? இந்த மாரி கேஸ்லயே எழுதலாம். சப்போஸ் நான் வந்து இங்க வந்து ஒரு 1xன்னு குடுத்துட்டேன். செலக்ஷன் லைன். அதே 1x இங்க இருக்கான்னு பார்க்குறோம். இல்ல. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதாங்க கேஸ். கேஸ்ல வந்து எக்ஸ், இசட் வந்து நம்ம பாஸ் பண்றோம்னா, அதே இது வந்து இந்த லிஸ்ட்லயும் இருக்கணும். இல்லாம இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிஃபால்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஸ் எக்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னம்னா, இப்ப 3 இன்புட் இருக்குது. ஏபிசின்னு சொல்லிட்டு செலக்ஷன் லைன் வந்து 3 பிட் இருக்கக்கூடிய ஒரு செலக்ஷன் லைன் அவுட்புட். இப்ப பாருங்க கேஸ் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கேஸ் எக்ஸ்ன்னு என்ன சொன்னிக்கிறேன்? எக்ஸோ ஆர் இசட்டோ வந்தா அது வந்து டோன்ட் கேரா அது கன்சிடர் பண்ணிக்குமா? இப்ப செலக்ஷன் லைனோட வேல்யூ 0 1 1 அப்படின்னு ஒரு வேல்யூ நான் இங்க பாஸ் பண்றேன். இங்க வரும் 0 இருக்கு. 1ம் இருக்கு. நமக்கு அடுத்து என்ன வேணும்? 1 வேணும். இங்க இசட் இருக்கு. அப்ப இசட் இருந்தா என்ன அர்த்தம்? இசட் வந்து எக்ஸ்ல கேஸ் எக்ஸ்ல வந்து டோன்ட் கேர் கண்டிஷனா? அப்ப இது 0வும் இருக்கலாம், 1ஆவும் இருக்கலாம். 1ஆ இருந்தா மேட்ச் ஆயிருங்களா? 0 1 1 மேட்ச் ஆயிரும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நீ அவுட்டுக்கு ஏவோட வேல்யூ அசைன் ஆகும். இன்னொரு வேல்யூ சொல்றேன். 1 1 1 3மே 1. அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் இது இங்க 0 இருக்கு. அப்ப இது செக் பண்ணாது. நெக்ஸ்ட் இங்க வரும். 1 1 வந்துருச்சா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரணும்? 1 வரணும். அடுத்தது 1 வரணும். இது 2மே நமக்கு என்னது? டோன்ட் கேர். அப்படி டோன்ட் கேரா இருந்தா என்ன அர்த்தம்? 0வும் இருக்கலாம், 1ஆவும் இருக்கலாம். அப்ப இது 1ஆ இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. இந்த எக்ஸும் 1ஆ இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப 3மே 1 1 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இருந்தா என்ன ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாரி இருந்தா இதுக்கு கேஸ் எக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம இதுக்கு கேஸ் இஜெட் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேஸ் இஜெட்னா என்ன பண்ணும்? இஜெட்ட மட்டும் தான் டோன்ட் கேரா வந்து நமக்கு கன்சிடர் பண்ணும். இப்ப நமக்கு 1 1 0 அப்படின்னு நம்ம பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். வருது. ஃபர்ஸ்ட் செலக்ஷன் லைன் 1 1 0வா? இங்க வந்து பார்த்தோம்னா இருக்குமா? இந்த லைன் வருமா? வராது. நெக்ஸ்ட் இதுக்கு வரும் 1 இசட் வந்து டோன்ட் கேரா அது கன்சிடர் பண்ணும். அதனால வந்து இது 1ஆ இருக்கு. பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்தோம்? 0 சொல்லியிருக்கேன். 1 1 0. சோ இது வந்து எக்ஸா இருக்கு. இது வந்து டோன்ட் கேரா இருக்காது. கேஸ் இஜெட் யூஸ் பண்ணோம்னா இது டோன்ட் கேரா இருக்காது. எக்ஸா தான் கன்சிடர் பண்ணும். அப்ப இதுவும் மேட்ச் ஆகாது. அப்ப இது 2மே மேட்ச் ஆகல. அப்ப என்ன ஆகும்? டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதாங்க கேஸ் எக்ஸுக்கும் கேஸ் இஜெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.